நேற்றைய நம்முடைய போராட்ட களம் கடைசியாக ஒரு கசப்பான அனுபவத்திலே முடிந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் வேதனைப்பட வேண்டியதில்லை, மாநில அரசு வெட்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்று நடந்த அந்த கசப்பான சம்பவத்தை குறித்து நாம் வேதனைப்பட வேண்டியதில்லை, மாறாக மாநில அரசு வெட்கப்பட வேண்டும். ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு நபர் கேடுகட்ட எங்களுடைய சூழ்நிலை, எங்களுக்கு கண்ணு தெரியாத ஒன் மீது கை வைக்கக்கூடிய அது கைவத்தனமான கள்ளத்தனமான எண்ணம் கொண்டு அந்த காவல்துறை எங்கள் மீது கரத்தை நீட்டி இருக்கிறார்கள், கை வைத்திருக்கிறார்கள், பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அதே தருணத்திலே நாங்கள் இங்கே சாலையிலே வந்து விழுவதற்கான காரணம் என்ன? 2 நாட்களாக எங்களுடைய கோரிக்கைக்கு இந்த அரசு செவிசாய்க்காத காரணத்தால், இந்த அரசு எங்களை அழைத்து பேசாத காரணத்தால், இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவு செய்யாத காரணத்தினாலே நாங்கள் சாலைக்கு வந்தோம். சாலையில இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள், பிற அமைப்புகள், 1000 சமூக ஆர்வம் கொண்ட நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு சாலைகளில் இருக்கிறார்கள். ஒருவர் மீது உங்களுடைய ஒரு விரல் பட்டுவிட்டால் அங்கே சூழ்நிலை என்ன இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து விட்டோம். அதை விட 100 மடங்கு பலம் அதிகமாக கொண்டவர்கள் எங்கள் பார்வையற்ற சொந்தங்கள். அரசியல் அமைப்புகளை விட 100% பலமும் ஒரு முயற்சியும் எங்களுடைய எண்ணமும் அதிகமான சக்தியை கொண்டது என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். ஆகவே நேற்று போராட்டத்தினுடைய இறுதியிலே எங்கள் மீது கை வைத்துக்கக்கூடிய அந்த காவல்துறையின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று நேற்று எங்களை சந்தித்த ஏசி ஐயாவாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் போற்றுதற்குரிய இன்ஸ்பெக்டர் அவர்களாக இருக்கட்டும், ஏனைய காவல்துறை உயரதிகாரிகளாக இருக்கட்டும், உடனடியாக எங்களுக்கு நல்லதொரு நடவடிக்கை தொடர்பான பதிலை அளிக்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் வேறு கட்டங்களில் நடக்கும் என்பதனை நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். தொடரும்.